ஹாய் மை நண்பா நண்பீஸ். இந்தியாவிலே மிகவும் செழிப்பான கலாச்சாரம், மக்கள் பண்பாடு, மொழி, மக்கள் பண்பாடு, கல்வி, வரலாற்று சிறப்பம்சங்கள் அப்படின்னு நிறைய சிறப்பம்சங்கள் கொட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் நம்ம தமிழ்நாடு. ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாடு எப்படி உருவாச்சுன்னு நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதுக்காக எத்தனை போராட்டங்களும் எத்தனை உயிர் தியாகங்களும் தமிழ்நாடு சந்திச்சுது? தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை என்னென்ன பெயர் சொல்லி அழைச்சாங்கன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ இருக்கும் தமிழ்நாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலமே கிடையாது. அதனால் தமிழ்நாடு பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு பேர்கள்லேயே அழைக்கப்பட்டு வந்திருக்கு. சங்க இலக்கியங்களின்படி பண்டைய காலத்துல தமிழ்நாடு நிலத்தின் பண்புகளையும் மக்களின் வாழ்க்கை முறைகளையும் அடிப்படையில் கொண்டு 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலத்தின் பண்புகளை பேஸ் பண்ணி தெய்வங்கள், தொழில்கள், உணவு பழக்கங்கள் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் மூவேந்தர்கள் ஆட்சியின் போது தமிழ்நாடு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த பல்லவர்கள் காலத்துல தமிழ்நாட்டின் சில பகுதிகள் தொண்டை நாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம வேநாடு, ஆய்நாடு, கொங்கு நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. மேலும் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எல்லை பகுதியே கிடையாது. அப்புறம் பல்வேறு படையெடுப்புகள், ஒப்பந்தங்கள் காரணமா தமிழ்நாடு எல்லை பகுதிகள் நிலையா இல்லாம மாறிக்கிட்டே இருந்தது. குறிப்பா மூவேந்தர்களோட ஆட்சி காலத்துல தமிழ்நாடு ரொம்பவும் மிகப்பெரிய அளவில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. முக்கியமா ராஜராஜ சோழன் காலத்துல இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்தியாவின் ஒரிசா மற்றும் கங்கை ஆற்றை சுற்றிய சில பகுதிகளும், இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகளான லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தென்கிழக்கு ஆசிய பகுதிகளான மாலத்தீவு, இந்தோனேசியா, மலேசியா ஆகிய பகுதிகளும் ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளாகவும் மற்றும் தமிழர்கள் வாழும் பகுதிகளாகவும் இருந்துட்டு வந்துச்சு. இப்படி மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நம்ம தமிழ்நாடு மூவேந்தர்களோட வீழ்ச்சிக்கு பிறகும் டெல்லி சுல்தானியர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், மராத்தியர்கள், ஆற்காடு நவாபுகள் போன்றவர்களோட படையெடுப்புனால தமிழக பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகள் வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் உள்ள வந்ததுமே அவங்களோட முதல் வேலையா இந்தியாவோட கடற்கரை பகுதிகளான சூரத், மசூலிப்பட்டினம், பம்பாய், கல்கத்தா போன்ற நகரங்கள் வர்த்தக மையங்களா விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த வரிசையில தான் விஜயநகர பேரரசின் கீழே இருந்த வெங்கடப்ப நாயகருக்கு சொந்தமான மதராசப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட மீனவ கிராமம், அதாவது இன்றைய சென்னைய கிழக்கிந்திய வணிக கம்பெனி ரொம்ப ரொம்ப கம்மியான விலை கொடுத்து வாங்கி 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு வர்த்தக மையத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்களோட முதல் கோட்டையான செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல 1644 கட்டி அவங்களோட முதல் வர்த்தகத்தை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் சென்னைக்கு வேலையை தேடி குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மக்களோட குடிபெயர்ச்சிக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிட்டு இருக்கும்போது நிறைய வேலையாட்கள் தேவைப்பட்ட காரணத்தால அதர் கண்ட்ரி, ஸ்டேட்ல இருந்து மக்கள் சென்னைக்கு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய வர்த்தக மையமாகவும் உருவெடுக்க ஆரம்பிக்குது. அதனாலேயே நிறைய வணிகர்கள் இங்க வந்து தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில நிறைய ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கட்டினாங்க. அதனாலேயே நிறைய மக்கள் இங்க கல்விக்காகவும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் நிறைய தொழிற்சாலைகளையும் ஆங்கிலேயர்கள் சென்னையில கட்ட ஆரம்பிச்சாங்க. வேலை வாய்ப்புக்காகவும் நிறைய மக்கள் சென்னையை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் சென்னை கிழக்கிந்திய வணிக கம்பெனிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இப்படிதான் மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் சென்னை நோக்கி வந்து சென்னையிலே குடியேற ஆரம்பிச்சு வெறும் 10 வருஷத்துல 15,000 சென்னையோட மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பிக்குது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு பக்கத்திலேயே மக்கள்லாம் வசிப்பதற்காக 1940 ஜார்ஜ் டவுன் உருவாக்கப்பட்டுச்சு. இதுல இந்தியர்கள் வாழும் பகுதி, ஆங்கிலேயர்கள் வாழும் பகுதி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்தியர்கள் வாழும் பகுதியை பிளாக் டவுன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல தான் இந்தியா பல்வேறு ராஜ்யங்களாகவும் பல்வேறு அரசுகளாகவும் பிரிஞ்சு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் இருந்த மன்னர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒற்றுமையே இல்லாத காரணத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை கைப்பற்றதுக்காக அவங்க பயன்படுத்தின சூழ்ச்சி தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த மன்னர்களோட அவங்க நட்புறவாகவும் இணக்கமாகவும் பழகி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை ஏற்படுத்தி சில அக்ரிமெண்ட்ஸையும் போட வைக்கிறாங்க.
அதுக்கப்புறமா இந்தியாவை ஃபுல்லாவே கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா மீது போர் தொடுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1744 இருந்து 1763 வரைக்கும் 3 கட்டங்களா நடைபெற்ற கர்நாடிக் வார், அதுக்கப்புறம் 1757 நடைபெற்ற த பேட்டில் ஆஃப் பிளாசி, அதுக்கப்புறம் 1767 இருந்து 1799 வரைக்கும் 4 கட்டங்களா நடைபெற்ற ஆங்கிலோ மைசூர் வார் மற்றும் 1775 இருந்து 1718 வரைக்கும் 3 கட்டங்களா நடைபெற்ற ஆங்கிலோ மராத்தா வார் போன்ற போர்கள் எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி ஈடுபட்டு இந்தியாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு தங்களோட நிர்வாக வசதிக்காக 1805 இருந்து இருந்த இந்தியாவை பெங்கால் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு 3 பிரசிடென்சியா பிரிச்சு தனித்தனி ஆளுநர்களே நியமிக்கிறாங்க. இதுல 1684 ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மலபார் பகுதிகள், கர்நாடகாவின் வெள்ளூர் மாவட்டம், உலுப்பி போன்ற மாவட்டங்கள், ஒரிசாவின் தெற்கு பகுதி, அந்தமான் போன்ற பகுதிகள்லாம் உள்ளடங்கியிருந்தது. 1684 உருவாக்கப்பட்ட இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி சுமார் 1,97,000 சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரசிடென்சியா உருவாக்கப்பட்டுச்சு. கிழக்கிந்திய வணிக கம்பெனிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கிழக்கிந்திய வணிக கம்பெனிகளோட அடக்குமுறையை எதிர்த்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நிறைய கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடைபெற்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்திய ரீபில்லியன் ஆஃப் 1857. கிழக்கிந்திய வணிக கம்பெனிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்திய சிப்பாய்களின் மத நம்பிக்கைகள்ல தலையிடுறது, இந்திய சிப்பாய்களின் சம்பளத்தை குறைச்சது, பன்றியின் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த சொன்னது, இது போன்ற பல்வேறு காரணங்களால் தோன்றியதுதான் இந்திய சிப்பாய் கழகம். இந்த கிளர்ச்சி தான் கிழக்கிந்திய வணிக கம்பெனிகள் இந்தியாவை தொடர்ந்து ஆட்சி செய்யறதுக்கு ஒரு தடையா இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த சிப்பாய் கழகத்துல ஆங்கில அதிகாரிகளை அப்பாயின்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு 1858 ஆண்டு கிழக்கிந்திய வணிக கம்பெனிகளோட ஆட்சி முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்தியா நேரடியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. இதன் பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போதே இந்தியா மொழிவாரியா பிரிக்கப்படணும் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தும் பல்வேறு அமைப்புகள்ல இருந்தும் கோஷங்கள் எழும்ப ஆரம்பிக்குது. இந்த வரிசையில ஒடிசா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1935 தனி மாநிலமா பிரிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து மெட்ராஸ் மாகாணங்கள்லயும் இந்தியா மொழிவாரியா பிரிக்கப்படணும் அப்படிங்கிற கோஷமும் எழுப்பப்பட ஆரம்பிக்குது. இந்த கோரிக்கைகளை ஏற்று இந்திய சுதந்திரமானதுக்கு அப்புறம் ஜூன் 1948 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த கோரிக்கைகளை ஏற்று அதே ஆண்டு டிசம்பர் மாதம் தங்களோட முடிவையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அறிக்கையில கூறப்பட்டது, மொழிவாரிய மாநிலங்கள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அதுக்காக நியமிக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா இவங்க 3 பேர் சேர்ந்த கமிட்டியும் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கமிட்டியும் அந்த அறிக்கைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து 1952 ஆந்திராவை தனி மாநிலமா பிரிக்க சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. இதுக்காக புட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கிறவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்தும் போனாரு. இதன் பிறகு 1953 அக்டோபர் 1 ஆந்திரா இந்தியாவின் முதல் சுதந்திர மாநிலமா அறிவிக்கப்பட்டுச்சு. இதன் பிறகு சென்னையை ஆந்திரா மாநிலத்தோட தலைநகர் ஆக்கணும் அப்படின்னு ஆந்திரா மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஆனா சென்னையை ஆந்திராவோட தலைநகர் ஆக்க முடியாது அப்படின்னு அன்றைய பிரதமர் நேரு பகிரங்கமா அறிவிச்சாரு. அதன் பிறகு 1941 நவம்பர் 1 மொழிவாரிய மாநில அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த மாநிலங்கள் விரும்பிய பெயரே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா மெட்ராஸுக்கு மட்டும் பேர்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அதன் பிறகு தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வேணும் அப்படின்னு போராட்டங்களும் தொடங்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு அண்ணா பதவியேற்றதும் 1967 ஜூலை 18 பல தடைகளையும் பல போராட்டங்களையும் தாண்டி மெட்ராஸ்னு இருந்த பேரை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செய்தாரு. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகளா இருந்த கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இணைக்கணும் அப்படின்னு பல போராட்டங்களும் நடந்துச்சு. மார்ஷல் நேசமணி அப்படிங்கிறவரும் ரொம்ப தீவிரமா வலியுறுத்திட்டு இருந்தாரு. இதுக்காக பல போராட்டங்களும் நடந்துச்சு, துப்பாக்கி சூடுகளும் நடந்துச்சு. அந்த துப்பாக்கி சூடுல 11 தமிழர்களும் இறந்து போறாங்க. இப்படி பல போராட்டங்களையும் பல சர்ச்சைகளையும் பல உயிரிழப்புகளையும் சந்திச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.